ஐபிபிஎஸ், பிஓ மெயின்ஸுக்கு லாஸ்ட் டே என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணலாம்? அப்படிங்கிற டவுட் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கும். நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்ன அனலைசிஸ் பண்ணணும் ஆஸ்பிரண்ட்ஸ். எந்த மாதிரி எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்க நீங்க இன்னைக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன கிளியரா தெரியணும். 20 1 மார்க் கொஸ்டினும், 15 2 மார்க் கொஸ்டினும் இருக்கும். மொத்தம் 45 மினிட்ஸ் 50 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 50 மார்க்ஸ்ல நம்ம 50யுமே எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. இதில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மார்க், 2 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? அத நம்ம ப்ராப்பரா டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். நமக்கு இருக்கக்கூடிய 45 மினிட்ஸ்ல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டரா இருக்கக்கூடிய நம்பர் சீரியஸோ, இல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ, அப்ராக்ஸிமேஷனோ ஏதோ கேட்பாங்க அவங்க. மேக்ஸிமம் நம்பர் சீரிஸ் தான் கேட்பாங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்யூர் பண்ணிடணும் இந்த 10 டூ 15 மினிட்ஸ்ல. இது 1 மார்க்ல கேட்குறாங்களா? 2 மார்க்ல கேட்குறாங்களா? அப்படிங்கிறத வச்சு இதோடைய டிஃபிகல்ட் லெவல் இருக்கும். 2 மார்க்ல கேட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அதில உட்கார்ந்திருக்க வேண்டாம். ஓகேங்களா? இல்ல 1 மார்க்ல சிம்பிளா கேட்டாங்க, என்னால அட்டெண்ட் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் இத அட்டெண்ட் பண்ணி, செக்ஷனல் கட் ஆஃப்க்கு ஒரு அடித்தளம் போட்டுருங்க. அடுத்து இந்த 45 நிமிஷத்துல அடுத்து இருக்கக்கூடிய 30லிருந்து 35 மினிட்ஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா எக்ஸாம் ஓப்பன் பண்ண உடனே லைட்டா அப்படியே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துருங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு, ப முதல்ல என்ன பண்ணணும், ஸ்கோர செக்யூர் பண்ணணும் செக்ஷனல் கட் ஆஃப். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஜிக்கல் டிஐ, ரேஷியோ பெர்சன்டேஜ் பேஸ்டு டிஐ, அரித்மெட்டிக் டிஐ இதுதான் வரப்போகுது. ஓகேங்களா? டிஐல இந்த 3 டைப்ல தான் இருக்கும். அதில உங்களுக்கு எது ஃபெமிலியரா இருக்கோ, எது 1 மார்க்ல இருக்கும், 2 மார்க்ல இருக்கும். சில நேரங்கள் 2 மார்க்ல இருக்கிறதும் ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல 1 மார்க்ல இருக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ, இதற்கு தகுந்த மாதிரி இத நீங்க ஒண்ணு சூஸ் பண்றீங்க. இதோட சேர்ந்து நமக்கு கேஸ்லெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேஸ்லெட் போன வருஷம் 2 மார்க்ல இருந்ததே ஈஸியா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஃபீல் ஆனத நான் சொல்றேன். இதுல ஒரு கேஸ்லெட்டும் 1 மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு டிஏயும் அட்டெண்ட் பண்ணேன். மீதி மிஸ்செலேனியஸ் ட்ரை பண்ணேன் நானு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி பெர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ்ல நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேள அங்க கேட்டிருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ரொம்ப ஈஸியா இருக்கு டிஏல அப்படின்னா, அதுவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் கேஸ்ல ட்ரை பண்ணலாம். ஒரு டைம் மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு டைம் பெரட்டி பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஏன்னா மென்சுரேஷன் பேஸ்ட் டிஐ கூட வர வாய்ப்புகள் இருக்கு. கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டு கட் ஆஃப் செக்யூர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் டிஏ கேஸ்லெட்ல எந்த 1 மார்க் டிஐயோ, 2 மார்க் டிஐயோ, கேஸ்லெட்டா எத நீங்க சூஸ் பண்றீங்க? எத அட்டெண்ட் பண்றீங்க? அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அத அட்டெண்ட் பண்றீங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 30 நிமிஷம் முடிக்குமா அப்படின்னா, இதுக்கு ஒரு 25 நிமிஷம் முடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 மினிட்ஸ் உங்க கையில இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும் டாபிக். ஓகேங்களா? அதில எவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குவான்டிட்டி பேஸ்டு கேட்டிருப்பாங்க. அரித்மெட்டிக் மேக்ஸிமம் டேட்டா சஃபிஷியன்சி தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அரித்மெட்டிக் கேட்டிருப்பாங்க. இதில எது இருக்கோ, அது உங்களுக்கு எந்த டாபிக் தெரிஞ்சிருக்கோ, அதில நீங்க லாஸ்ட்டா இதில ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சீரியஸ் பேஸ்டு நம்பர் சீரியஸோ, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ, அப்ராக்ஸிமேஷன் மெயின்ஸ் லெவலோ கேட்டிருந்தாங்கல்ல, அத ட்ரை பண்றீங்க. அப்புறம் டிஏல எந்த டிஏ 1 மார்க், 2 மார்க் டிஏலாம் நெறைய இருக்கும். எந்த டிஏ நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க? அந்த அதோட சேர்ந்து எந்த கேஸ்ல ட்ரை பண்றீங்க? இல்ல இன்னொரு டிஏ அட்டெண்ட் பண்றீங்களா? 1, 2 டிஏ அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா ஒரு கேஸ்லெட், ஒரு டிஏ அட்டெண்ட் பண்ணுங்க. மீதி இந்த மிஸ்செலேனியஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கடைசியா இந்த அரித்மெட்டிக் வச்சு முடிச்சிடுறீங்க. இப்படி தான் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க இந்த எக்ஸாமுக்கு டைம மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி ரீசனிங்க்கு உங்களுக்கு வேணுமா? இல்ல இதே போதுமா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரீசனிங் நெறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் ரெடி பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம பொறுத்தவர கொஸ்டின் செலக்ஷனும், எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணும். கொஸ்டின் செலக்ஷன்ல ப்ராப்பரா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் எடுத்து, இந்த பேப்பர்ல இத எடுத்துருக்கலாம். இது ஈஸியா இருக்கு. இது கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு அனாலிசிஸ் பண்ணீங்கனாலே, நாளைக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.